ஹலோ காய்ஸ், இன்றைக்கி எழிலுக்கு வந்து எல்கேஜிக்கான ஸ்கூல் அட்மிஷன்ஸ் வந்து போட்டாச்சு. ஸ்கூல்லேருந்து கால் பண்ணி யூனிஃபார்ம்ஸ் இதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் இன்றைக்கி நம்ம போயிட்டுருக்கோம். ஸ்கூலுக்கு போகிற வழியிலேயே டிஃபன் பாக்ஸ் எல்லாமே நம்ம வாங்கிட்டு ட்ரெஸ்ஸுக்கான அளவும் வந்துட்டு டைலர்கிட்ட எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஃபர்ஸ்ட்டு வந்து டிஃபன் பாக்ஸ் வாங்குறதுக்காக போகிறோம். டிஃபன் பாக்ஸ் இல்லை எங்கே உன் டிஃபன் பாக்ஸ் காட்டு. ஏய் ஓகேவா, பிடிச்சிருக்கா? நாங்கள் எப்போவுமே பாத்திரம் எல்லாமே இந்த கடையில் தான் வந்து எடுப்போம். இந்த இடத்துலையே டிஃபன் பாக்ஸில் நேம் அடித்து வந்து வாங்கியாச்சு. ஸ்கூலில் சொல்லியிருந்தாங்க. பக்கத்துலேயே தான் டெய்லர் கடை இருக்குது. அங்கேயும் போயிட்டு தம்பிக்கு ட்ரெஸ்ஸுக்கான அளவு எல்லாமே வாங்கியாச்சு. ஸோ அளவெல்லாம் சொல்லிட்டாங்க. அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு வந்து நம்ம போக ஆரம்பிச்சிட்டோம். ஒரு பைக் வருது, ஹோல்ட் பண்ணி தாண்டுங்க. ஸ்கூலா எது? அப்படியா, வந்துக்கிறியா டெய்லி படிக்கிறதுக்கு? ஓகேம்மா. ஸ்கூலுக்கு போகிற வழியை வந்து அவன் நல்லா ஞாபகம் வச்சுருக்கான். ஸோ அந்த ரோடு க்ராஸ் ஆனதுமே அவன் ரொம்பவே ஹாப்பியாக ஆரம்பிச்சிட்டான். இது என்னோடய ஸ்கூல் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டான். பஸ்ஸா? அந்த பஸ்ஸில் தான் வருவீங்களா? ஸோ பேமெண்ட் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு அங்கேருந்து அவனுக்கு யூனிஃபார்ம்ஸு, பெல்ட்டு, டை இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாமே கலெக்ட் பண்ணிவிட்டு அவனுக்கு அடுத்த பர்ச்சேசிங்க்கு வந்து நாங்கள் மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டோம். ஆர்வக்கோளாறு. ஸ்பைடர்மேனா? ஆர்வம். இன்னும் என்ன தேடுற? சரி கொடுத்துரு. குட்டி குட்டி ஐட்டம்ஸ் எல்லாமே நியர்பையில் இருக்கக்கூடிய ஷாப்ஸ்லேயே நாங்கள் எல்லாமே வாங்கிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் அட்மிஷன் எல்கேஜி அப்படிங்கிறனால ரொம்ப பெரிய ஷாப்பிங் அதெல்லாம் வந்து எதுவுமே இல்லை, நார்மலாக தான். ஸோ என்னென்ன வாங்கியிருந்தோம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவனுக்கு வந்து டிஃபன் பாக்ஸ் தான் நம்ம வாங்கியிருந்தோம். இங்கேருந்து போகும்போதே லஞ்சு தான் நம்மளுக்கு சாப்பாடு தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு முக்கியம்னு. அந்த டிஃபன் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 3 அடுக்குலேயுமே அவர் வந்துட்டு மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நேம் வந்து ஆர்சி எழில் அப்படின்னு பின் பண்ணி கொடுத்துட்டாங்க. இது வந்து நம்மளுக்கு ஸ்கூல்லையே வந்து சொல்லி தான் விட்டுருந்தாங்க. நிறையா டிஃபன் பாக்ஸ் வந்து மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களுடைய நேம் வந்து நீங்கள் அடித்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டிஃபன் பாக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லஞ்ச் பாக்ஸ் ப்ளஸ் ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எல்லாமே வந்து ஸ்டீலில் தான் வாங்கியிருந்தோம். இது எல்லாமே சேர்த்தியே நம்மளுக்கு வந்துட்டு 330 ரூபா சம்திங்க்கு வந்து அவர் வந்து கொடுத்துருந்தாரு. ஸோ எனக்கு வந்து ஸ்பெஷலாக அந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த மூடி மேலே வந்து ஸ்மைலி வந்து போட்டிருந்தாங்க. அது ரொம்பவே பார்க்குறதுக்கு க்யூட்டாக வந்து இருந்தது. 2 அடுக்கு நம்ம வாங்கினதுக்கான ரீசன் வந்துட்டு உள்ளே வந்து குவான்டிட்டி வந்து கம்மியாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ எந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் வாங்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஐடியா இல்லாமல் தான் இருந்தது எங்களுக்கு. இது எல்லாமே எங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ ரெண்டாவது என்னுடைய ஹஸ்பண்ட்க்கு வந்துட்டு க்ரீன் கலர் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால க்ரீன் கலர் வாட்டர் பாட்டில் ஒன்று வந்து வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு பென்சில் பாக்ஸ் வந்து அவன் அந்த ஸ்பைடர்மேன் மேலே வந்து ரொம்ப க்ரேஸியாக வந்து இருக்கான். அவனுக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அது ஷார்ட்ஸில் அதிகமாக பார்த்து அவன் அதை ரொம்ப லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். பட் எனக்கு அது வந்து பிடிக்காது. பட் குழந்தைங்க விருப்பப்படுறாங்களேன்னு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நான் வாங்கி கொடுத்துட்டேன். பட் அந்த மாதிரி வந்து கார்ட்டூன் வந்து ரொம்ப லைக் பண்ணுற மாதிரி இருக்கிறத பேரண்ட் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது, என்னுடைய ஒப்பீனியன் பொறுத்த வரைக்கும். இதெல்லாம் தான் நாங்கள் வந்து இன்றைக்கி பேசிக்காக வந்து வாங்கின திங்ஸ். இதை தாண்டி எங்களுக்கு வேறு என்ன வாங்குறது அப்படிங்கிறது தெரியல. மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா நாங்கள் வந்து இப்போ தான் வந்து நாங்கள் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணி ஸ்டார்ட் ஆன மாதிரி இருந்தது. எங்களுக்கு எழில் பிறந்ததும் வளர்ந்ததும் ரொம்பவே குயிக்காக ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் ஆக ஆரம்பித்த மாதிரி வந்து இருக்குது. அதுக்குள்ளே ஸ்கூல் கொண்டு போய் விடுறோம் அப்படின்னா எங்களுக்கு இவ்வளோ வளர்ந்துட்டானா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்குது. இன்னும் எங்களுக்கு பொறுப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா அவனுடைய ஸ்கூல் யூனிஃபார்ம் வந்து லைட் ப்ளூ அண்ட் டார்க் ப்ளூ ஷேட் தான். ஸோ டை வந்து 2 டை வந்து அவனுக்கு கொடுத்துருந்தாங்க.
எனக்கு இந்த டையும் பெல்ட்டும் பார்த்து அறந்தாங்கி நிஷா அவங்களுடைய காமெடி தான் ஞாபகத்துக்கு வரும். பாவம் டெய்லி இனிமேல் 6 மணிக்கு அவன் எந்திரிச்சு ஓட வேண்டியதாக இருக்கும். ஸோ அடுத்தது வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் வந்து பார்த்துருந்தீங்கன்னா அவனுக்கு அளவு சொல்லும்போது ஷர்ட்டுக்கு வந்து 1 மீட்டர் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே அளவு தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஸோ ஸ்டிச்சிங்க்கு கொடுத்துருக்கோம். அது எந்த அளவுக்கு வரப்போகுது அப்படின்னு தெரில. ஸோ ஸ்கூல் டேஸ் வந்து நிறையா வந்து டெய்லர் ஷாப் வந்து ரொம்பவே பிஸியாக தான் வந்து இருக்குது. அதனால கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அந்த செக்குடு வந்துட்டு ஷர்ட்டுக்கும் ப்ளைன் வந்து இருக்கிறது வந்து ட்ராயர் செட்டுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. 2 செட்டுக்கான யூனிஃபார்ம் இது. ஸோ 2 செட்டுக்கும் 2 டை அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெல்ட்டுக்கு வந்துட்டு டோட்டலாக ₹650 வந்து நம்மக்கிட்ட வந்து கலெக்ட் பண்ணாங்க யூனிஃபார்முக்காக மட்டுமே. ஸோ இதுதான் ஒரு சின்ன பர்ச்சேஸ். இது இல்லாமல் வந்துட்டு நம்ம அவனுக்கான இன்னர்ஸு, ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேகு இது எல்லாமே ஆன்லைனில் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதனுடைய கிளிப்ஸுமே இதில் நான் உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். பேக்கில் தான் வந்து நிறையா வந்து யோசித்தோம். இப்போவே நல்லா பெரிய பேக் கொடுக்கணுமா, நம்ம வந்து சின்னதாக ஏதாவது டால் போட்ட மாதிரி வந்து சின்னதாக வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுருக்கோம். எழில் அப்பா வந்துட்டு எழிலுக்காக இந்த பேக் வந்து வாங்கிட்டு வந்திருந்தார். அதே ஸ்பைடர்மேன் போட்ட பேக் தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தார். ஸோ இதனுடைய ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ₹400 வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆஃபீஸ் முடிச்சுட்டு வரும்போது அவரே வந்து செலக்ட் பண்ணி ப்ளூ அண்ட் ரெட்டில் வந்து பார்த்து வாங்கிட்டு வந்திருந்தார். ஆல்ரெடி நம்ம வந்து தம்பிக்கு வந்து ஒரு பேக் வந்து நம்ம வாங்கியிருந்தோம். அது என்னாச்சு அப்படிங்கிறத வந்து நான் ஷார்ட்ஸில் வந்து உங்களுக்கு நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தம்பிக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ் வந்துட்டு நான் வந்துட்டு ஃப்ளிப்கார்ட்டில் வந்து போட்டிருந்தேன். ஸோ அதில் வந்து காம்போ மாதிரி போட்டிருந்தேன். ஸோ எல்லோ அண்ட் ரெட் ப்ளூவில் வந்து நம்ம போட்டிருந்தோம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ₹440 வந்து வருது. ஃப்ளிப்கார்ட்டில் வந்து இருக்குது. வேணுங்கிறவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக வந்து இருக்குது. இன்றைக்கி ஸ்கூலுடைய முதல் நாள். என்னன்னு தெரில, நைட்டு 2:30 மணிக்கே முழிப்பு வந்துருச்சு. ஸோ எப்படி இருப்பான் நம்மளை விட்டுட்டு, இவ்வளோ நாள் நம்ம கைக்குள்ளேயே இருந்தானே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 5:30 போல் எழுந்திரிச்சு எல்லா ஒர்க்குமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு 8:30க்கெல்லாம் வந்துட்டு ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி அவனையும் ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். வீட்டில் இருந்து கிளம்பும்போது எங்களை விட எழில் தான் ரொம்ப ஆர்வமாக இருந்தான். ஸோ நான் வந்து ஸ்கூல் போய்க்குவேன், நல்லா படிச்சுப்பேன், அழுக மாட்டேன் அப்படின்னு நிறையா வந்துட்டு அவன் சொல்லிகிட்டே வந்தான் வர வழியெல்லாம். பாய், ஸ்நாக்ஸு லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டுக்கோங்க. கிளாஸ் ரூம் போங்க. சேட்டை பண்ணக்கூடாது. என்னங்க போங்க. ஸ்கூலில் வந்த கிட்ஸ் எல்லாத்துக்குமே சாக்லேட் கொடுத்து இன்வைட் பண்ணி ஒரு ஹாலில் வந்து எல்லாரையுமே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே போகும்போது எழில் எந்த விதமான கவலையுமே இல்லாமல் ஹாப்பியாக அவங்க கையை பிடிச்சிட்டு கிளாஸ் ரூம் வரைக்குமே வந்துட்டு போயிட்டார். ஸோ இதை வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவன் முகத்தில் ரொம்பவே ஹாப்பி. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னது ரொம்பவே அழுக ஆரம்பிச்சிட்டான். எங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. ஆக்சுவலி உள்ள டோர்கிட்டேயே நின்றுட்டு ரொம்ப நேரம் அப்பா வேணும், நான் வீட்டுக்கு போகணும், மிஸ்கிட்ட போயிட்டு எங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணுங்கள், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதுட்டு இருந்தா. பார்க்கவே ரொம்பவே கஷ்டமாக வந்து இருந்துச்சு. 12:30 போல் கொஞ்சமாக லஞ்ச் வந்து சாப்பிட்ருக்கா. அவனுக்கு பிடிச்ச தயிர் சாதமும் சோயா பீன்ஸில் வந்து சில்லியும் வந்து போட்டு கொடுத்துருந்தேன். ஃபஸ்ட்டு டே அவன் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவனுக்கு தயிர் சாதம்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் அதை வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ அதை சாப்பிட்டுட்டு மிஸ்கிட்ட அவனே சொல்லியிருக்கா, எனக்கு எங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணுங்கள், எங்கள் அப்பா வந்து என்னை கூட்டிகிட்டு போவார், ஸோ நான் எங்கள் அப்பா கிட்டே போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ அழுகலை, நார்மல் ஆகிட்டான் அதுக்கப்புறம். ஸோ அதுக்கப்புறம் அவங்க அப்பா போய் ஒரு 1 o'clock போல் வீட்டுக்கெல்லாம் அவனை கூட்டிகிட்டு வந்துட்டார். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்க்குறது வந்து எழில் வந்து ரொம்ப குட்டியாக ஒரு 4 months இருக்கிறப்போ, 3 to 4 months இருக்கிறப்ப அவன் எடுத்த வீடியோ. இப்போ தான் அவன் எங்களுக்கு பிறந்து எங்கள் கையில் இருந்த மாதிரி இருந்தது. அதுக்குள்ளே ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகி அவன் ஸ்கூல் இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே போயிட்டு வந்துட்டான் அப்படின்னா ரொம்பவே எங்களுக்கு வந்துட்டு ஹாப்பி, இவ்வளோ வளர்ந்துருக்கான் அப்படிங்கிறது. ஸோ உங்களுடைய கிட்ஸ் எவ்வளோ அளவுக்கு வந்து உங்களுடைய மைல்ஸ்டோனை நீங்கள் அந்த பேபியினுடைய மைல்ஸ்டோனை எந்த அளவுக்கு ஹாப்பியாக நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஒரு நியூ மாமா, ஒரு நியூ பேரண்ட்டாக எங்களுடைய ஃபஸ்ட்டு டே ஸ்கூல் vlog வந்து இப்படி தான் எங்களுக்கு வந்து போச்சு. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள்.